ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு கிழங்கு வச்சு தான் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இதை நாங்கள் கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம். இந்த கிழங்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதோட தோலை நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா சுத்தமாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு குண்டாவில் போட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக செய்கிற புளிக்குழம்புக்கு வைக்கிற புளியை விட கொஞ்சம் அதிகமாக புளி ஊற வச்சு அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கையிலே மசிச்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். அதோட தட்டி வச்சுருக்க பூண்டை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்கி வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. நல்ல வெங்காயம் நிறம் மாறி வரணும், அதாவது பொன்னிறம்னு சொல்லுவாங்களே அந்த நிறத்துக்கு வரணும். இதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதோட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இதை ஏன் முன்னாடியே கலந்து வச்சுருக்கோம்னா, இது புளித்தண்ணியில் கொஞ்சம் நேரமாவது ஊறணும். அப்போ தான் இந்த காய் கொஞ்சம் கனகனப்பாக இருக்கும். அந்த கனகனப்பெல்லாம் போகும். இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கிண்டி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதியட்டும். நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நான் புளிக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் கடைசியாக நல்லெண்ணெய் சேர்க்குறது வழக்கம். அதை நல்லெண்ணெய் சேர்த்து மூடி வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி புளிக்குழம்பு, மீன் குழம்புலாம் வச்சிங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.